ஆண்களின் பூர்வீகம் செவ்வாய், பெண்களின் பூர்வீகம் சுக்கிரன். எழுத்தாளர் ஜோன் கிரேயின் அற்புத படைப்பு. சாப்டர் 10 பார்ட் 4. ஆண்களுக்கு அபராத மதிப்பெண்கள் நியாயமானவை அல்ல. அவற்றால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவள் உங்கள் மனதை புண்படுத்துகிறாள் அல்லது காயப்படுத்துகிறாள் என்ற உணர்வு உங்களுக்கு ஏற்படும் நேரங்களில் அவளை மன்னித்துவிட்டு அவள் உங்களுக்காக ஏற்கனவே கொடுத்துள்ள அனைத்து நல்ல விஷயங்களையும் நினைவுபடுத்தி பாருங்கள். அபராத மதிப்பெண்களை கொடுத்து அவள் செய்த நல்ல விஷயங்களை செல்லாதவையாக ஆக்கிவிடாதீர்கள். அவளை தண்டிப்பதற்கு பதிலாக நீங்கள் விரும்பும் ஆதரவை அவளிடம் கேளுங்கள். அவள் நிச்சயமாக அதை உங்களுக்கு கொடுப்பாள். அவள் உங்களை காயப்படுத்தியுள்ளதை மரியாதையுடன் அவளிடம் தெரிவியுங்கள். மேலும் அவள் எவ்வாறு உங்களை காயப்படுத்தி உள்ளாள் என்பதை அவளுக்கு தெரியப்படுத்தி அவள் உங்களிடம் மன்னிப்பு கேட்பதற்கு ஒரு வாய்ப்பை அவளுக்கு கொடுங்கள். உங்களுக்கு தேவையானதை கொடுக்க அவளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பதன் மூலம் நீங்கள் நல்ல விதமாக உணர்வீர்கள். அவள் சுக்கிர கிரகத்தை சேர்ந்தவள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்களுக்கு என்ன தேவை என்பதோ அல்லது அவள் உங்களை எவ்வாறு காயப்படுத்தியுள்ளாள் என்பதோ அவளுக்கு தெரியாது. பெண்களுக்கு அபராத மதிப்பெண்களை வழங்கும் போக்கு ஆண்களிடம் உள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த அதிகார துஷ்பிரயோகத்தில் இருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு 2 அணுகுமுறைகள் உள்ளன. முதல் அணுகுமுறை, உங்களிடமிருந்து மதிப்பெண்களை பறித்தது அவன் செய்த தவறு என்பதை கண்டு கொள்வது. அது உங்களுக்குள் எப்படிப்பட்ட உணர்வை ஏற்படுத்தியது என்பதை அவனிடம் மரியாதையான முறையில் தெரிவியுங்கள். கடினமான அல்லது எதிர்மறையான உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கான வழிகளை நாம் அடுத்த அத்தியாயத்தில் ஆய்வு செய்யலாம். 2வது அணுகுமுறை, தான் நேசிக்கப்படாததாகவும் காயப்பட்டுள்ளதாகவும் அவன் உணரும் போது மதிப்பெண்களை பறித்துக் கொள்கிறான் என்பதையும், மீண்டும் நேசிக்கப்படுவதாகவும் ஆதரிக்கப்படுவதாகவும் உணரும் போது உடனடியாக அவற்றை திருப்பி கொடுத்து விடுகிறான் என்பதையும் கண்டு கொள்வது. தான் செய்யும் சிறிய விஷயங்களுக்காக அவள் தன் மீது தொடர்ந்து அதிக அன்பு செலுத்துவதாக அவன் உணரும் போது அவன் மெல்ல மெல்ல மிக குறைவான அபராத மதிப்பெண்களை கொடுப்பான். அவன் அதிக அளவில் காயப்படாமல் இருப்பதற்கு ஏற்ற வகையில் அவனுக்கு அன்பு எந்தெந்த வழிகளில் தேவைப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவன் எவ்வாறு காயப்பட்டுள்ளான் என்பதை உங்களால் கண்டு கொள்ள முடியும் போது நீங்கள் வருந்துவதாக அவனிடம் தெரிவியுங்கள். மிக முக்கியமாக அவனுக்கு கிடைக்காத அன்பை அவனுக்கு கொடுங்கள். தான் பாராட்டப்படவில்லை என்ற உணர்வு அவனுக்கு ஏற்பட்டிருந்தால் அவனுக்கு தேவையான பாராட்டை அவனுக்கு கொடுங்கள். தான் நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவோ ஏமாற்றப்பட்டுள்ளதாகவோ அவன் உணர்ந்தால் அவனுக்கு தேவையான சம்மதத்தை கொடுங்கள். தன்னை அவள் நம்பவில்லை என்ற உணர்வு அவனுள் எழுந்தால் அவனுக்கு தேவையான நம்பிக்கையை கொடுங்கள். தான் மரியாதை குறைவாக நடத்தப்பட்டுள்ளதாக அவன் உணர்ந்தால் அவனுக்கு தேவையான நன்மதிப்பை கொடுங்கள். தனக்கு ஒப்புதல் அளிக்கப்படவில்லை என்ற உணர்வு அவனுக்கு ஏற்பட்டால் அவனுக்கு தேவையான மற்றும் தகுதியான ஒப்புதலை அவனுக்கு கொடுங்கள். தான் நேசிக்கப்படுவதாக ஒரு ஆண் உணரும் போது அபராத மதிப்பெண்கள் வழங்குவதை நிறுத்தி விடுவான். மேற்கூறப்பட்ட செயல்முறையில் உள்ள மிக கடினமான விஷயம் எது அவனை காயப்படுத்தியுள்ளது என்பதை அறிந்து கொள்வதுதான். பெரும்பான்மையான நேரத்தில் ஒரு ஆண் தன் குவைக்குள் சென்று ஒதுங்கிக் கொள்ளும் போது தன்னை எது காயப்படுத்தியது என்பதை அவன் அறிவதில்லை. பிறகு அவன் வெளியே வரும்போது பொதுவாக அவன் அதை பற்றி பேசுவதில்லை. உண்மையிலேயே எது அவனது உணர்வுகளை காயப்படுத்தியது என்பதை ஒரு பெண் எவ்வாறு கண்டுகொள்வது? இந்த புத்தகத்தை படிப்பதும் ஆண்களுக்கு அன்பு எவ்வாறு தேவைப்படுகிறது என்பதை புரிந்து கொள்வதும் ஒரு நல்ல துவக்கமாக இருக்கும். பெண்களுக்கு முன்பு ஒருபோதும் கிடைக்காத ஒரு அனுகூலம் இதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். என்ன நிகழ்ந்தது என்பதை ஒரு பெண் அறிந்து கொள்ளக்கூடிய மற்றொரு வழி கருத்து பரிமாற்றம். நான் முன்பு குறிப்பிட்டுள்ளது போல் ஒரு பெண்ணால் எவ்வளவு அதிகமாக வெளிப்படையாக தன் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள முடிகிறதோ அவ்வளவு அதிகமாக ஒரு ஆணும் வெளிப்படையாக தன் காயத்தையும் வலியையும் பகிர்ந்து கொள்ள கற்றுக்கொள்கிறான். ஆண்கள் எவ்வாறு மதிப்பெண்களை கொடுக்கின்றனர்?
ஆண்கள் மதிப்பெண்களை கொடுக்கும் விதம் பெண்களிலிருந்து வேறுபட்டது. தான் அவளுக்காக செய்துள்ள விஷயங்களுக்காக ஒரு பெண் தன்னை பாராட்டும் ஒவ்வொரு முறையும் ஒரு ஆண் தான் நேசிக்கப்படுவதாக உணர்கிறான். பதிலுக்கு அவன் அவளுக்கு ஒரு மதிப்பெண் கொடுக்கிறான். ஒரு உறவில் கணக்கை சமமாக வைத்துக் கொள்வதற்கு அன்பை தவிர ஒரு ஆணுக்கு வேறு எதுவும் தேவைப்படுவதில்லை. பெண்கள் தங்கள் அன்பின் சக்தியை உணர்ந்து கொள்ளாமல் பல முறை அவன் விரும்புவதை விட அதிகமாக வேலைகளை செய்வதன் மூலம் அவனது அன்பை பெறுவதற்கு தேவையின்றி முயற்சிக்கின்றனர். அவன் அவளுக்கு செய்யும் விஷயங்களுக்காக அவனை அவள் பாராட்டும் போது அவனுக்கு தேவையான அன்பின் பெரும் பகுதி அவனுக்கு கிடைத்து விடுகிறது. ஆண்களுக்கு பாராட்டு முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆனால் அவனை பாராட்டாத போது அவனது பங்களிப்பு அவனுக்கு அர்த்தமற்றதாகவும் முக்கியமற்றதாகவும் ஆகிவிடுகிறது. அதே போல ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு ஏராளமான சிறிய விஷயங்களையும் செய்யாதவரை அவன் செய்யும் பெரிய விஷயங்களாய் அவளால் பாராட்ட முடியாது. ஒரு ஆண் நடந்து கொள்ளும் விதத்திற்கு பதிலளிக்கும் விதமாக ஒரு பெண் அன்பாக நடந்து கொள்ளும் போது அவனுக்கு அதிக அன்பு கிடைக்கிறது. அவனுக்கு ஒரு காதல் டாங் இருக்கின்றது. ஆனால் இது அவனுக்காக செய்யும் விஷயங்களால் நிரப்பப்படுவதில்லை. மாறாக பதிலுக்கு அவள் அவனிடம் எப்படி நடந்து கொள்கிறாள் அல்லது அவனை பற்றி அவள் எவ்வாறு உணர்கிறாள் என்பதன் மூலமாகத்தான் அது நிரப்பப்படுகிறது. ஒரு பெண் ஒரு ஆணுக்கு உணவு தயாரிக்கும் போது அவள் தன்னை குறித்து எப்படிப்பட்ட உணர்வுகளை கொண்டிருக்கிறாள் என்பதன் அடிப்படையில் அவன் அவளுக்கு ஒரு மதிப்பெண்ணோ அல்லது 10 மதிப்பெண்களோ வழங்குகிறான். ஒரு பெண் ரகசியமாக ஒரு ஆண் மீது கோபத்தில் இருந்தால் அவள் சமைக்கும் உணவு அவனுக்கு ஒரு பொருட்டே அல்ல. அவளது செயலை அவன் அவ்வளவாக மதிக்கப் போவதில்லை. அவள் தன் மீது கோபத்தில் இருப்பதால் அவன் அவளுக்கு அபராத மதிப்பெண்களை கூட வழங்கக்கூடும். ஓர் ஆணிற்கு மனநிறைவை ஏற்படுத்துவதற்கான ரகசியம் உங்கள் செயல்கள் மூலமாக அன்றி உங்கள் உணர்வுகளின் மூலமாக அன்பை வெளிப்படுத்த கற்றுக்கொள்வதுதான். தத்துவ ரீதியாக பேசினால் ஒரு பெண் அன்பாக இருக்கும் போது அவளது செயல்கள் அந்த அன்பை தாமாகவே வெளிப்படுத்தும். ஒரு ஆண் அன்பான நடத்தையின் மூலம் தன்னை வெளிப்படுத்தும் போது அவனது உணர்வுகள் தாமாக பின்தொடரும். அப்போது அவன் அதிக அன்புடையவனாக மாறுகிறான். ஒரு பெண்ணை குறித்து ஒரு ஆண் அன்பான உணர்வை கொண்டிருக்காவிட்டாலும் ஏதேனும் அன்பான விஷயத்தை அவளுக்காக செய்ய அவனால் தீர்மானிக்க முடியும். அவனது நற்செயல் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதற்காக அவன் பாராட்டப்பட்டால் அவளை குறித்து அவன் மீண்டும் அன்பை உணரத் துவங்குவான். ஆனால் பெண்கள் வித்தியாசமானவர்கள். பொதுவாக ஒரு ஆண் தன் மீது அக்கறை காட்டாத போது, தன்னை புரிந்து கொள்ளாத போது, தன்னை மதிக்காத போது தான் நேசிக்கப்படுவதாக ஒரு பெண் உணர்வதில்லை. தன் வாழ்க்கை துணைவனுக்காக இன்னும் அதிகமாக ஏதாவது ஒன்றை செய்ய அவள் தீர்மானிப்பது தான் அதிகமாக நேசிக்கப்படுவதாக அவளை உணர செய்ய உதவாது. மாறாக அது அவளது கோபத்தை அதிகரிக்கத்தான் செய்யும். ஒரு பெண் தன் அன்பான கோபத்தை உணர்வுகளையும் உணராத போது அவள் தன் ஆற்றல்கள் அனைத்தையும் இன்னும் அதிகமான விஷயங்களை செய்வதில் குவிக்காமல் தனது எதிர்மறையான உணர்வுகளை குணப்படுத்துவதில் குவிக்க வேண்டும். எப்படிப்பட்ட நேரங்களில் ஒரு பெண் ஓர் ஆணிடமிருந்து அதிகமான மதிப்பெண்களை பெற முடிகிறது என்பதற்கான சில எடுத்துக்காட்டுகளை நாம் இப்போது பார்க்கலாம்.